பார்த்தாலும் பன்னீர் கிரேவி நார்மலாக செஞ்சு போர் அடிச்சிச்சா அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நான் 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் உடஞ்சிரும். பன்னீரை ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை. ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சேன்னு. இப்போ 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் உங்களுக்கு போதும் அப்படின்னா, ஆயில் கம்மியாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு லைட்டாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.